இந்த ஆடி மாதத்தில் சப்த மாதா சப்த கன்னி இவங்களுக்கு பூஜை பண்றது, நம் வீட்டில் குழந்தைகள் இறந்திருந்தால் அவர்களுக்கு வயதுக்கு வராத குழந்தைகள், அதுவும் பெண் குழந்தைகள் இறந்திருந்தால் அவர்களை சப்த கன்னிகளில் ஒருவராக பாவித்து, அன்னையாக பாவித்து, அந்த குடும்பத்தினுடைய குலதெய்வமாக பாவித்து வணங்கி வருகிறோம். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தெய்வ வழிபாடு. பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா, பரசுராமா பரசுராமா ரேணுகாராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையினுடைய திருவருளோடு இன்றைய சிந்தனைகள். என்னடா இது, நம்ம வீட்டில் பிறந்தவங்கள நம்ம தெய்வமாக வழிபடணுமா அப்படின்னா, வயதுக்கு வராத பெண்கள் இறந்து விட்டால் அவர்கள் தெய்வமாகி விடுவார்கள் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த ஒரு சில நல்வழிகளில் இதுவும் ஒன்று. இதில் சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்ற பொழுது, இந்த கன்னிமார் வழிபாடு அப்படிங்கிறது எல்லா கிராமங்களிலும் எல்லா ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய கன்னிமார் வழிபாடு அப்படிங்கிறது இருக்கு. இந்த கன்னிமார் வழிபாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, குறிப்பா முதலில் இருக்கக்கூடியவள் பிராமணி. இவள் சரஸ்வதியினுடைய அம்சமாக திகழக்கூடியவள், நான்முகனுடைய அம்சமாக திகழக்கூடியவள். இந்த அம்பாளுடைய கரங்களில் அக்ஷரமாலா வைத்திருப்பாள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் இந்த பிராமணியினுடைய காயத்ரியை தவறாமல் கூறி வந்தார்களே ஆனால் அவர்கள் கண்டிப்பாக பச்சை எங்களை கையெழுத்து போடுவாங்க, பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படி அனுகிரகம் செய்யக்கூடியவள் இந்த பிராமணி. வெற்றிகளை நிறைய தரக்கூடியவள், அம்பாளுடைய முகத்திலிருந்து தோன்றியவள். அப்படி இந்த சப்த மாதாக்கள், ஒவ்வொரு மாதாக்களும் இந்த சப்த கன்னியில் ஒவ்வொரு கன்னியும், சப்த மாதா சப்த கன்னி ரெண்டும் ஒரே இதுதான். இவங்கள ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பலன்களை தரக்கூடியவர்கள். அதனாலதான் என்ன பண்ணாங்க அந்த காலத்துல, ஆதி காலத்துல அவங்க எல்லாரையும் ஒரே சீராக ஒரே கல்லில் வச்சு அதை அந்த சப்த மாதா பூஜை, சப்த கன்னிகள் பூஜை அப்படின்னு தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டு வந்திருந்தார். அதில் இந்த பிராமணி அப்படிங்கக்கூடியவள் நிறைய கல்வி செல்வத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறாள். ஏன் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்நாளில் நாம் எங்கு தவறு செய்கிறோம் அப்படின்னு எப்பொழுதும் தெரியாது. யாரை நாம் மனது நோகுகின்ற அளவு பேசுகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்மால் யார் பாதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனா நம்மால் சிலர் பாதிக்கப்பட்டு நம்ம மீது வருத்தத்தை கொண்டிருப்பார்கள் அல்லவா. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அவங்களுக்கு எதுவுமே நம்ம செய்யல, ஆனா நம்ம மேல வருத்தப்படுறாங்க அப்படின்னு. எனக்கு சரியென்று படுவது அவர்களுக்கு தவறென்று படலாம். நான் சரியாக நடந்து கொள்வது கூட அவர்களுக்கு வருத்தத்தை தரலாம். இதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாதப்பா, நான் சரியா நடந்துகிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இதற்கும் நாம் பொறுப்பேற்க வேண்டும். அதனாலதான் இந்த சப்த கன்னிகள் வழிபாடு அப்படிங்கிற பொழுது நம்மால் ஏற்பட்ட குறைகளை நாமே சரி செய்வது. இதுதான் இந்த ஆடி மாசத்துல இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிராமணி அப்படிங்கிற இந்த அம்பாளை வழிபாடு செய்தீர்களே ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தை செல்வங்கள் நல்ல விதமாக படிப்பார்கள்.
நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். இந்த சப்தமாதாக்களை வழிபாடு செய்தாலே கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது சந்தோஷகரமாகவே இருக்கும். அதுல நிறைய ஊடல் கதைகள்லாம் இருக்கு. இதுல இந்த பிராமணியினுடைய கதை அப்படிங்கிறது விரிவாக பார்க்க முடியவில்லை என்றாலும் இந்த பிராமணியினுடைய அம்சங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். நாளை அடுத்த சப்தமாதாவில் இருக்கும் அடுத்த கன்னியை பற்றி தெரிந்து கொள்ளுவோம். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.